கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபீடிங் வாட்டர்லாம் வந்து ப்ராப்ளம் ஃபார்ம் ஆகுது, நிறையா வருது. கெமிக்கல் கண்டாமினேட் ஆகுது, வாட்டர் ஃபுல்லாக கண்டாமினேட் ஆகுது. இது பார்த்திங்கன்னா ஆர்ஓ ப்ராசஸ் ஒன்று, அதாவது 2 ப்ராசஸ், ஏவியேஷன் ப்ராசஸ் ஒன்று, அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி கார்பன் ஃபில்டர், அதுக்கப்புறம் மல்டிமீடியா ஃபில்டர். அந்த ஃபில்டர் பண்ணனால அவங்களுக்கு வந்து வாட்டர் வந்து க்ளீனாக கிறிஸ்டல் கிளியர் வாட்டராக வந்துடும் அவங்களுக்கு. அந்த ப்ராசஸ் தான் பண்ணியிருக்கோம். டேங்க் பார்த்திங்கன்னா 1000 லிட்டர் டேங்க் வச்சுருக்கோம். 2 டேங்க் 1000 லிட்டர் டேங்க். அவங்க வந்து சம்மர்சிபிள் பம்பு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் சம்மர்சிபிள் பம்பிலேருந்து எடுத்து அது எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா சாக்கடை தான், அந்த பள்ளிக்கரணை ஏரி அது ஃபுல்லாக சாக்கடையாக மாறிட்டு அங்கே போர் போட்டதுனால அவங்களுக்கு தண்ணி சாக்கடை ஸ்மெல்லே அடிக்குது. பேட் ஸ்மெல்லு, டோர் எல்லாமே இருக்குது, கலர் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது இந்த வீடியோவில் பார்ப்பீங்க, காமிக்கிறேன். இதான் பேட் ஸ்மெல் அடிச்சிட்ருக்கு இந்த வாட்ரு. இதை நம்ம ப்யூரிஃபை பண்ணுறோம். நம்ம இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். அப்படின்னா நம்ம வந்து அவங்க எதுவுமே மேனுவலாக எதுவுமே பண்ண தேவையில்ல. மேனுவல் ஆப்ரேஷனே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக போர்லேருந்து தண்ணி வந்து ஃபஸ்ட்டு டேங்க்கு ஸ்டோர் ஆகிரும். அதுக்கப்புறம் செகண்ட் டேங்க்கு வச்சுருப்போம். நம்ம செகண்ட் டேங்க்கு கார்பன் ஃபில்டர் போட்டிருக்கோம். கார்பன் ஃபில்ட்ரு ஸ்மெல்லு, அடோர் எல்லாமே எடுத்துரும். ப்ளஸ் வந்து மல்டிமீடியா ஃபில்ட்ரு போட்டிருக்கோம். இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா தெரியும், இது ரொம்ப கலங்கலாக இருக்கும். அது தண்ணி ஸ்மெல் வேறு அதிகமாக இருக்குது. இதில் பாக்டீரியா, வைரஸ் எல்லாமே இருக்கும். அதனால நம்ம கார்பன் ஃபில்டர் போட்டிருக்கோம். எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான். அதுவே இப்போ பாருங்கள், தண்ணி கலரை பாருங்களா, ரெட் கலரில் வரும் தண்ணி. ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்கும். இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான். ஆட்டோமேட்டிக்னால் கரெக்டாக அவங்களுக்கு வந்து 5000 லிட்ரு வந்து பார்த்திங்கன்னா 5000 லிட்ரு 5000 லிட்ரு வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். 5000 லிட்டருக்கு ஒரு வாட்டி அது வந்து ரீஜெனரேஷன் ஆகும், பேக் வாஷ் ஆகும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரின்ஸு ப்ராசஸ் ஆகும். பேக் வாஷ் பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் செட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ரின்ஸ் பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் செட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஃபில்ட்ரு பண்ண தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ரா வாட்டருக்கே நம்ம ஒரு ஸ்டேஜ் ஃபில்ட்ரேஷன் போட்டிருக்கோம். அது பார்த்திங்கன்னா பேக் ஃபில்ட்ரு போட்டிருக்கோம். அது டேங்க் க்ளீன் பண்ணதுனால அது க்ளீனாக இருக்குது. இந்த 2 நாளைக்கு அப்புறம் அதுவும் டஸ்ட்டு அது ஃபார்ம் ஆகிடும். குவிக்டு குளோபல் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். வாட்டர் லெவல் கண்ட்ரோல்லாம் போட்டிருக்கோம். அதாவது பியூரிஃபை பண்ணுறக்கூடிய வாட்ரு வந்து எப்போ கம்மியாகுதோ அது ஆட்டோமேட்டிக்காகவே ஆன் ஆகிரும். இதில் இன்டர்லாக் சிஸ்டம் கூட இருக்குது. அதாவது 2, ஒன்று வந்து கார்பன் ஃபில்ட்ரு, ஒன்று வந்து மல்டிமீடியா ஃபில்ட்ரு போட்டதுனால 2மே அட் அ டைமில் பேக் வாஷ் ஆகக்கூடாது. அதனால் இன்டர்லாக் சிஸ்டம் இருக்குது. இப்போ கார்பன் ஃபில்ட்ரு வந்து பேக் வாஷ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மல்டிமீடியா ஃபில்ட்ரு வந்து அப்படியே ஸ்லீப் மோடு போயிடும்.
அது வந்து எதுவுமே கவுண்ட் ஆகாது. இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஃப்ளோ கண்ட்ரோல் பேஸ் தான். இப்போ 5000 லிட்டர்னா ஒரு 1000 லிட்டரு போனால் அது அப்படியே கவுண்ட் ஆகிருக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளோ அவங்க கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 500 லிட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ்ஸு நம்ம இதில் என்ன இது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் பம்பும் கொடுத்துருக்கோம். அதனால் கஸ்டமருக்கு வந்து குட் வாட்டர் பார்த்திங்கன்னா ஹை ப்ரெஷராக கொடுக்கும். அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க 3rd ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கம்மியாக தான் இருந்துச்சு. டேப் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லைனா அவங்க ஷவர் ஓப்பன் பண்ணும்போதோ ப்ரெஷர் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம ப்ரெஷர் பம்ப் போட்டு கொடுத்துருக்கோம். அதனால் கிளியர் வாட்டராக ஹை ப்ரெஷராக கொடுக்கும். முன்னெல்லாம் அவங்க 20 லிட்டருக்கு அந்த பக்கெட்டு ஃபில் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் ஆகிருக்கும். இப்போ வந்து 1 நிமிஷத்துலேயே ஃபுல் ஆகிரும் உங்களுக்கு. ப்ளம்பிங் அப்புறம் எல்லாமே நம்ம தான் பண்ணி கொடுத்தது.